ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேவ்ஸ் ஜங்ஷனுக்கு அனைவரும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். டீச்சர் இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து பயங்கர பிஸியாக இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுத்து முடிக்கிறாங்க, அதுக்கு அட்டனன்ஸ் போடுறாங்க, அதுக்கப்புறமா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிற நோட்ஸ் எல்லாம் வாங்கி ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப்லேயே கரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னென்னா டெக்னாலஜி பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வர வர டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு மாறிடுறாங்க இந்த கொரோனா டைமில் நினைக்கும் போது பயங்கரமாக இருக்குது சொல்லப்போனால். நிஜமாவே உண்மைதான். பட் என்னைக்கா ஒரு நாள் தான் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவீங்க. இப்போது மாத கணக்கில் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இந்த கொரோனாங்கிற ஒரு வைரஸ் வந்து எல்லாரோட லைஃப்பையும் வந்து எப்படி மாற்றிடுச்சுல? அது என்னவோ கரெக்ட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆஃபீஸ் போனால் தான் ஒரு சில வேலைலாம் நடக்கும், ஆஃபீஸில் இருக்கணும், நம்ம ஆஃபீஸ் போய் நம்மள ஸ்ட்ரெயிட் எம்ப்ளாயிஸ் பார்த்துருந்தா தான் வேலை நடக்கும் அப்படின்றதுலாம் வந்து மாறிப்போய் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள், எல்லா ஒர்க்குமே ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியும் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான். ஓகே, நான் கூட ஆனந்த விகடன் புக்ஸில் படித்தேன் 2 weeks பிஃபோர் வந்து என்னென்னா நியூ நார்மல்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸில் கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, என்னது அந்த நியூ நார்மலுங்கிறது உங்கள் ஆஃபீஸில்? நியூ நார்மல்ன்றது இப்போ அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தருக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வந்து அவருக்கு நிஜமாகவே தேவை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரிமோட் வில்லேஜில் இருக்கீங்க, ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து வீட்டிலேருந்தே கனெக்ட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து கான்ஃபரன்ஸ் கால் அப்படி அந்த மாதிரி அந்த நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொபைல்ஸ் எல்லா கேஜெட்ஸும் மொபைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த கால் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் கால்ஸ் எல்லாமே வந்து வெப்எக்ஸ் கால், ஸ்கைப் கால்ஸ் அது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. அது மாதிரிலாம் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களோட மென்டாலிட்டி வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து டேட்டா செக்யூரிட்டி, ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் உள்ளே தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் மாறிப்போ அவர் எங்கே இருந்தோன்னாலும் வேலை செய்யட்டும். ஸோ டேட்டாவை எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற பிளானுக்கு வந்துட்டாங்க இப்போ. ஓகே, சரி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே. ஆனால் இப்போ லேப்டாப்ஸ் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க, ஓகே, நீங்கள் வந்து வீட்டிலேருந்து பண்ணுறான். இப்போ லேப்டாப்ஸே இல்லாதவங்க இல்லை, இப்போது அந்த பஜனைலாம் இப்போ கிடையாது. ஸோ ஆஃபீஸ் லேப்டாப் இருக்கிறவங்க மட்டும்தான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் இப்போ இல்லை. என்னென்னா சில டெஸ்க்டாப் யூசர்ஸுக்கெலாம் வந்து அந்தந்த கம்பெனியே வந்து அந்த டெஸ்க்டாப்பையே எடுத்து டைரெக்டாகவே அவங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெலிவரி பண்ண ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் அங்கேருந்தே கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நெட்வொர்க்கிங் தானே, ஸோ விபிஎன் அது மாதிரி ஆக்சஸ்லாம் கொடுத்துரும், நீங்கள் வீட்டிலேருந்தே கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் பர்சனலாக வந்து ஒரு டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ வாங்கிக்கங்க, கம்பெனி வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிவிடுறாங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து என்னென்னா அவங்களுக்கு பெரிய காஸ்ட் கிடையாது. ஸோ ஒரு மார்ஜினல் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஒரு வேறு லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்போ வாங்கிக்கிட்டு நீங்கள் அதிலேருந்து ஆஃபீஸ் கம்ப்யூட்டருக்கு வந்து ரிமோட் டெஸ்க்டாப் ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருந்தே ஆஃபீஸ் உள்ளே இருக்கிற கம்ப்யூட்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த நெட்வொர்க் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விபிஎன் வழியெல்லாம் கொடுத்து எனேபிள் பண்ணி வீட்டில் இருந்தே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அது மாதிரி மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கல. லேப்டாப் இருக்கவங்க மட்டும்தான் வீட்டிலேருந்து வேலை செய்யணும், டெஸ்க்டாப் யூசர்ஸ் எல்லாமே வந்து ஆஃபீஸ் வந்து தான் வேலை செய்யணும்னு இருந்தது. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொரோனா வந்து மாற்றிடுச்சு. சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த ஆஃபீஸ் உள்ளே இருந்து தான் வேலை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை வந்து அது உடைச்சிட்டாங்க. அது ஐடி ஃபீல்டுன்னு இல்லை, எல்லா ஃபீல்டுலையுமே அது இப்போ அது நடக்க ஆரம்பிச்சு. ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியலனாலும் ஏதோ ஒரு இதனாலும் இந்த ஐடி ரிலேட்டட் மட்டும் வந்து வீட்டிலேருந்தே கண்டினியூஸாக அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்கல்ல. இது வந்து பட் தே ஆர் கிளவர். என்னென்னா அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைலை மட்டும் மாற்றல, ப்ளஸ் கம்பெனிஸ் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால அவங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் வருது அப்படின்றது வந்து கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயி வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அவங்க இத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஸோ இத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஒர்க் லொக்கேஷன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சென்டரான இடத்துல தான் பார்க்கணும். ஸோ சென்னைனா சென்னை மாதிரி ஒரு இடத்துலனா ஒரு சென்டர் இடம் இருக்கணும், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரில் ஒரு சென்டரான இடம் இருக்கணும், ஹைதராபாத்னா ஹைதராபாத்தில் ஒரு சென்டரான பிளேஸ் இருக்கணும், அதுக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு
இந்தந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இத்தனை வேலை இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான மினிமம் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவையான பஸ் ஸ்டாப்லேருந்து பிக்கப் பண்ணி ஆஃபீஸ்க்கு விடுறது, வீட்டில் இருந்தே பிக்கப் பண்ணி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து அவங்க லிஸ்ட் அவுட் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா எம்ப்ளாயிஸுமே வீட்டிலேருந்தே கண்டிப்பாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வேலை அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் முடிய போகுது. அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்க போகிறது இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுற காஸ்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு சேவிங்காக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரியுது, நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, இது இல்லாமல் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மியாகவே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே எல்லாமே வந்து என்னென்னா இந்த ஹைப்ரிட் அப்ரோச். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாள் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் ஆஃபீஸ் வாங்க. ஸோ அது மாதிரிலாம் மாறலாம், அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தேவை இருக்கவங்க, லேப்டாப் இருக்கவங்க மட்டும்தான் வீட்டிலேருந்து வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இப்போ மாறி எங்கே இருந்து ஒரு நாள் வேலை செய்யுங்க, பட் வேலை செய்யுங்க, எங்களுக்கு வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்னு ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுலேருந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு கிளாரிஃபை ஆகணும்னா, அப்போல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல்னு ஒன்று இருந்துச்சு. பட் இப்போ அந்த இன்டர்நேஷ்னல் ட்ராவலே தேவை இல்லையா? ஒரு நிமிஷம். ஓகே, இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அப்படின்றது எப்படி இப்போ கம்மியாக இருக்குன்னா, இப்போ எங்கே இருந்தாலும் வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் தருமா. அவர் இந்தியாவில் இருந்தாலும் ஒன்று தான், யூஎஸ்ல இருந்தாலும் ஒன்று தான், யூகேல இருந்தாலும் ஒன்று தான். ஸோ அதனால் ட்ராவலிங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்று அந்த கொரோனா பயத்தினாலையும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ராவல் விரும்பி ஆசைப்பட்டு போகிறவங்க கூட வந்து ட்ராவல் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வருஷத்துக்கு. அது இல்லாமல் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ ட்ராவல்ன்றது நம்ம என்ன தான் பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு எம்ப்ளாயி இங்கேருந்து போகிறாருன்னா எதிர அந்த கிளைண்ட் அந்த எக்ஸ்பென்ஸை ஏற்றுக்கணும், இல்லை அந்த கம்பெனி அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் தான் அவங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸும் அவங்களுக்கு வந்து கம்மியாகுது. இன்னொன்று, ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல எம்ப்ளாயி இருப்பார், அவருக்கு வந்து விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், விசா கிடைக்காது, அதனால் ஒரு வழி இல்லாமல் வந்து வேறு யாரையாவது ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அனுப்பணுன்ற மாதிரிலாம் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ அதெல்லாம் கிடையாது. எந்த நல்ல எம்ப்ளாயாக இருந்தால் அவர் இங்கேருந்தே கூட அந்த கம்பெனிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், ஒர்க் பண்ணலான்ற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இப்போ ட்ராவலிங் காஸ்ட் கம்மியாகிடுச்சு. பட் அதுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்எக்ஸ், ஜூம் கால், சேட், வெப்எக்ஸ் டீம்ஸ், அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கான். அதோட சேல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட ஸ்கூல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஜூமில் எடுக்கிறாங்க. இவங்க ஸ்கூலில் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஜூமில் இல்லை, ஜூம் மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வந்துருச்சு. அது சொல்ல முடியல. ஸோ அந்த மீட்டிங் ரிலேட்டட் ஆப்ஸ்லாம் வந்து நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு, இப்போ நிறைய டவுன்லோடும் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட க்ரோத் வந்து இதனால கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குல்ல, எல்லாரோட மந்த்லி இன்டர்நெட் பில்லும் வந்து அதிகமாகிட்டே தானே இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து யோசிச்சிங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் இருக்கோ, வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கவங்கலாம் வந்து அவங்களுக்குலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னொரு சைடு வந்து இந்த கரண்ட் பில் முதல் கொண்டு இந்த இன்டர்நெட் பில் வந்து அதிகமாகிட்டே தானே இருக்குது. ட்ராவலிங் காஸ்ட் கம்மியாயிடுச்சு, அதாவது கம்பெனியோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் கம்மியாயிடுச்சு, வீட்டில் இருக்கவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து வர ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. டேட்டா பத்தவே மாட்டேங்குது. 300 GB வாங்கின நாங்கள் 300 GB வச்சுருந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒரு காலத்தில் வந்து மோர் தென் எனஃபாக இருந்தது எங்களுக்கு. அதுவே 100 GB போனாலே ரொம்ப ரொம்ப அதிசயம், அது போகவே போகாதுன்ற மாதிரி இருந்தது. இப்போ என்னென்னா 300 GBலாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போகுது. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க்கும் ஃபுல்லாக பண்ணுறோம், வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ஆன்லைன் டியூஷன்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அதாவது ஆன்லைன் டியூஷன் வர போகுது, கராத்தே கிளாஸஸ் போகுது. நிறைய பசங்க வீட்டில் கேள்விப்படுறேன், சாங் அந்த சொல்லித்தரதை கூட வந்து மியூசிக் கிளாஸஸ்லாம் வந்து எல்லாமே போயிட்டே இருக்கு, ஆன்லைனில் எடுத்துக்கிறாங்க. எல்லாமே ஆன்லைனில் போகிறதுனால ஏன்னா அதோட டேட்டா கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் என்னென்னா அட் அ டைமில் ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னென்னா ஸ்பீடு கம்மியாகுது. அதுக்காகவே வந்து இன்டர்நெட் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து மாற வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸோ நம்மளோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகுது, கம்பெனியோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அது என்னவோ கரெக்ட் தான், பட் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பட் என்னென்னா இதில் ஒரு பெரிய சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா உங்களோட ட்ராவலிங் டைம் வந்து கம்மியாகுது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 3 to 4 ஹவர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணதெல்லாம் போய் இப்போ வந்து அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குது. அந்த ட்ராவலிங் டைம் சுத்தமாக ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லாதனால அட்லீஸ்ட் ஃபேமிலியோட அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது இல்லை. ஆமாம், அது ஒரு கிலோ பெனிஃபிட் தான். அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறது வந்து கம்பெனிஸ்க்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, எம்ப்ளாயீஸ்க்கும் இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஏன்னா ட்ராவலிங் டைம் இவங்க சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு கம்மியாகிறதுனால என்னென்னா அவங்களோட பசங்க கூட கொஞ்சம் குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அவங்களுக்குன்னு பர்சனலாக ஏதாவது ஹாபீஸ்,
ஏதாவது ஒரு சின்னதாக அவங்க எதாவது புதுசாக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் இருந்தது, அதை பற்றி யோசிக்க நேரம் இல்லாமல் இருந்தது. இப்போ அதுக்குன்னு அந்த ட்ராவலிங் டைமில் வந்து இப்போ எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லைனா மார்னிங் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு 1 or 2 hours அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதை பற்றி கற்றுக்கிறது, அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிறாங்க, இப்போ நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நானும் பார்க்குறேன், இப்போ நிறைய பேர் வீட்டில் மாடி தோட்டம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதாவது அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வரைகிறது பிடிக்கும், அது மாதிரிலாம் இருந்தால் ஆர்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான். ஓகே. ஆனால் இதில் வந்து என்னென்னா அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், அவ்வளோதான். அந்த கிடைக்கிற அந்த கொஞ்சம் டைமை வந்து அவங்க பக்காவாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் ஒரு சில நேரத்தில் என்ன தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாலும் ஒரு சில நேரத்தில் 1 hour முடிக்க வேண்டிய வேலை வந்து 4 hours ட்ராக் பண்ணுறது. உங்களுக்கு கூட அந்த மாதிரி நடக்குதுல்ல? எனக்குலாம் வந்து ஒரு 5 to 10 minutes 5 minutes முடிக்க வேண்டிய வேலைலாம் எனக்கு அப்படியே 1 hourக்கு இழுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அட்லீஸ்ட் 20 minutes வந்து ப்ரொலாங் ஆகுது. சிம்பிளாக சொல்ல போனால் அட்டண்டன்ஸ் போடுறது முன்னெல்லாம் வந்து ஸ்டாஃப் போடுவாங்க, நேம் படிப்பாங்க, அப்படியே அட்டண்டன்ஸ் ஸ்டிக் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஜூமில் வந்து பார்த்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றது மேனுவலே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் கேப்சர் பண்ணி அதை வந்து அனுப்பணும். ஸோ டெய்லி ஸ்டேட்டஸ், வீக்லி ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லெட்ஜர் இருக்கும், லெட்ஜரில் போட்டுட்டாங்கன்னா அது அப்படியே இருக்கும், எப்போ வேணுமோ எடுத்து பார்த்துக்கலான்னு இருக்கும். அது இன்னும் கரெக்ட் தான். பட் இது மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற சுச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்குமே ஒரு வழி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுவாங்க, இல்லைனா அது எப்படி இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஜூம் அப்ளிகேஷனோ இல்லை வெப்எக்ஸ் அப்ளிகேஷனோ அவங்களே வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆப்வியஸாக ப்ரொவைட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இல்லை, கஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துடுச்சு. பட் ஸ்டாண்டர்டாக இப்போது ஃப்ரீயாக வர அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அது கொடுக்க ஆரம்பிக்கல. மைட் பி அது அந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு அதெல்லாமே வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மேனுவல் ஒர்க்குன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த சண்டே அந்த லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ லைவ் வந்து இந்த சண்டே பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னா ஒரு லைவ் கேம் ஷோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் சேலஞ்சஸ் ஆர் கேம்ஸ், எனக்கு தேவிக்கு பசங்க எப்படி இருக்குது அதுதான் இன்னும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு செட் ஆஃப் கேம்ஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு அதை வந்து லைவில் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் 20-25 கேம்ஸ் எடுத்துப்போம். ஒரு 2 to 3 minutesக்குள்ளே இருக்கிற மாதிரி கேம். அதை ஒரு 30 minutes லைவ் செஷனில் வந்து சீட்டு குலுக்கி போட்டோ இல்லை ரேண்டம் நம்பர் செலக்ட் பண்ணியோ அந்த கேமை வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை அந்த சேலஞ்ச் எதாவது இருந்தால் இந்த சேலஞ்ச் எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்ருக்கோம். கூடிய சீக்கிரமாக அதுக்கான அப்டேட் வரும். ஸோ அதுக்காகவாது இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூ வில் ஹேவ் ஃபன் ஆன் அ வீக்கெண்ட். டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஓகே. ஆனால் புதுசாக இதுக்கு மேலே எந்த வைரஸும் வராமல் இருந்தால் சந்தோஷம். அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இதுக்கு மேலே வந்து புது வைரஸ் ஒன்று வராது அப்படின்னு யாராலையுமே கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாத சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது முதல்ல ஒரு வெள்ளம் வந்தது நம்ம ஊரில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வெள்ளம் வந்தது இல்லையா? சுனாமி சொல்கிறீங்களா? சுனாமி. ஓகே. வர்தா புயல் அது மாதிரிலாம் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ஒரு 5 நாள் 6 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், கரண்ட்லாம் இல்லாமல். அது ஃபஸ்ட் வரும்போது இது மாதிரி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடிலாம் வரவே இல்லை, 60 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னா இப்போ அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை புயல் வரும்போது ஒரு ரூமர் வந்தது, இல்லை வரதா புயலோட மோசமாக வரப்போதான் இதுன்னு சொன்னோடனே மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு வாரத்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு சேஃபாக இருக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? ஸோ அது மாதிரி கற்றுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த கொரோனாவுக்காகவும் என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு வைரஸ் கொரோனான்னு வந்துருச்சு. ஸோ அது நம்மளுக்கு ஒரு சில லெசன்ஸை கொடுத்துருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த தடவை ஏதாவது ஒரு வைரஸ் வரும்போது இது மாதிரி அங்கே வருது, இப்போ சைனாவில் வந்ததுன்னு சொன்ன, அடுத்த இந்தோனேஷியா ஏதோ ஒரு ஊரில் வருதுன்னு சொன்னோன்னா உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த வைரஸ் இங்கே வந்துருச்சுப்பா, அந்த ஊர்லேருந்து வரவங்களாம் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு தேவையான ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி மாஸ்க் போடுறோமோ அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப் வரும். ஸோ அது என்னவோ அதை நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கண்டிப்பாக நடக்கும் போக போக. இது மாதிரி தான் போக போகுது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கூகுள், FB,
ஃபேஸ்புக் இவங்க எல்லாமே வந்து 2021 வரைக்குமே வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சுருங்க அவங்க தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறமா புதுசாக ஏதாவது வந்துன்னா இந்த கொரோனாவில் முடிஞ்சு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் ஆகி அடுத்தது எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா இப்போ இந்த கொரோனா முடிஞ்சதுமா எல்லாருமே வந்து நம்ம கம்பெனிஸ்க்கு போக ஆரம்பிச்சிரும். ஏன்னா இப்போவே எல்லா ஐடி கம்பெனிஸும் மற்ற கம்பெனிஸுமே வந்து லாக்டவுனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ரிட்டர்ன் டு ஒர்க் போவோம் கண்டிப்பாக, கொஞ்ச நாளில் கண்டிப்பாக கிளம்பிடுவோம். ஏன்னா ரொம்ப நாளும் வீட்டிலேருந்து செய்ய முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் ஒரு டிசம்பருக்கு மேலே ஜனவரி பிப்ரவரியில் ஒர்க்லாம் வந்து ஆஃபீஸில் போய் பண்ண ஆரம்பிப்போம். பட் அதே ஆஃபீஸ்க்கு போவோம், பட் அதே மாதிரி பேட்டர்னில் ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து அவங்கவுங்க அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ஆஃபீஸ் கல்ச்சர் எல்லாமே வந்து கொஞ்சமாக இந்த கொரோனாக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றது, ஒரு சீட்டுக்கும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணுன்றது, காமன் ஏரியாஸ் ஆக்சஸ். பட் இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு அவங்களால அக்காமடேட் பண்ண முடியுமா? அதுதான் இப்போ அதனால தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து எப்படிலாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லா எம்ப்ளாயிஸும் ஒரே டைமில் ஒரே இடத்துல வந்து இல்லாமல் எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ சென்னையில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கோயம்புத்தூரில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நடுவில் இருக்கிற ஊரில் திருச்சி, மதுரை இங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ இதை எப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கங்கே ஒரு சின்ன ஹப் மாதிரி போட்டு அந்தந்த ஊர் எம்ப்ளாயிஸை அங்கங்கே இருந்து வேலை செய்ய வைக்க முடியுமா, ஸோ ஆஃபீஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த நியூ நார்மல் அப்படின்ற அந்த டெர்மினாலஜிக்குள்ளே எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்க. ஸோ அவங்கவுங்க அங்கே அந்தந்த ஊர்லேயே இருந்தாங்க அப்படின்னா இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கிற அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி கொஞ்சம் குறையும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். கட்டாயமா அது மட்டுமா, பொல்யூஷன் மெயினாக குறையும். பட் என்ன தான் நியூ நார்மல் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொரோனா முடியல. அது வந்து நம்பணும். அதாவது என்னென்னா இப்போது ஒரு சில டெஸ்ட்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அந்த வேக்சினேஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் சிம்டம்ஸும் காமிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு இன்றைக்கி நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஜுரம் வந்திருக்கு, அவங்களாம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா அந்த வேக்சினேஷன் கொடுத்தவருக்கு அண்டர் அப்சர்வேஷனில் இருக்கும்போது ஒரு அன்னோன் ஃபீவர் ஒன்று வந்திருக்கான். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டினியூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கொரோனா இன்னும் முடியல, அதோட தாக்கம் இன்னும் அதிகமாகவே தான் இருக்குது. ஸ்ப்ரெட்டிங் கொரோனா ஸ்ப்ரெட் வந்து இன்னும் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவைன்னா மட்டும் வெளியே போங்க, மாஸ்க் போட்டுக்கங்க, முக்கியம், சோப் போட்டு நல்லா கையை கழுவுங்க. வராமல் இருந்துட்டால் ரொம்ப நல்லது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணி வச்சுப்போம். ஸோ நியூ நார்மலை வரவேற்கிறோம். இருந்தபோதும் சேஃபாக இருந்துக்க பழகிக்குவோம். கரெக்ட் தான். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவ்ஸ் ஜங்ஷன் சேனலில் அந்த வார்த்தை வரவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவ்ஸ் ஜங்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம் வரை நன்றி, வணக்கம்.